வணக்கம் டியர் மக்களே, கதைப்போமா? கவுண்ட் டவுன் 19 days 19. ஸோ நீங்கள் டைட்டிலை பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. டிரைவிங்கில் பாட்டு கேட்கறதுக்கு தான் பாட்டே, கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை கேட்கவே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். ஸோ அது ஏன்னு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு இன்சிடெண்ட்டோட நானும் என் பையனும் திருப்பதிக்கு போகணும். ஓகேங்களா? போகும்போது நார்மல் ஸ்பீடில் நான் பாட்டு கேட்டுக்கிட்டே போனோம். எப்போவுமே என் பையன் வந்து 90s and 2K இந்த படம் இந்த பாட்டு தான் கேட்பான். அது பிளேலிஸ்ட்டில் போட்டு விட்டுட்டா அதுவே ஒன் ஆஃப்டர் தி அதர் அது பார்த்து வந்துட்டுருக்கோம். ஸோ நாங்கள் பாட்டுனா நார்மல் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்பீட் எடுப்பாங்களா, நம்மளுக்கு அப்படி பேக்கில் போய் ஃப்ரண்ட்டில் வருவோம், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் எடுத்து பிக்கப் ஆகி சல்லுன்னு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா பாட்டு அந்த மாதிரி, புரியுதுங்களா? ஸோ அந்த பாட்டு கேட்ட உடனே அப்படியே பிக்கப் ஆயிடுச்சு, ஸ்பீடு சல்லுன்னு போயிட்டு கீர் மேலே கீர் போட்டுகிட்டே இருக்கான், அப்படியே டாப் கீரில் போயிட்டே இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது அது என்ன பாட்டுன்னு இப்போ கெஸ் பண்ணிட்டீங்களா? விஜய் அவர்கள் நடித்த படம் கில்லி. ஒன்றும் இல்லை, எந்த பாட்டு தெரியுங்களா? அர்ஜுனர் வில்லு. அந்த பாட்டு வந்தது தாங்க. அது இங்கே எங்கேருந்து வரும் அந்த ஸ்பீடு, அந்த ரியாக்ஷன், அது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி. ஸோ அந்த படத்தில் அந்த ஷூட்டிங் எடுத்த அந்த சீன், அந்த ஜீப்பு, அந்த விஜய் அவருடைய நடிப்பு, த்ரிஷாவுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், பாட்டு, மியூசிக்கு, அந்த இடம், சரௌண்டிங், அதெல்லாம் நினைப்பு வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பாட்டுக்கு வருது. அது பூஸ்ட் மாதிரி சொல்லுன்னு போவானா. சரி, நான் வேகமாக என்ன பண்ணிட்டேன், ஐயோ போச்சுடாப்பான்னு சொல்லிட்டு அந்த பாட்டுடைய நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு போயிடுச்சு பாட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டு போனோடனே சரின்னு திருப்பி அப்படியே கொஞ்சம் ஸ்பீட் அப்படி நார்மலாக கொஞ்சம் குறைஞ்சிட்டோன்னே அவனே சொன்னான், அது ஏன் தெரியலம்மா, அந்த பாட்டு கேட்டோடனே அப்படி தான் ஸ்பீடாக போகணுன்னு தோணுதுன்னா. தயவுசெய்து இனிமேட் இந்த பாட்டு வந்தால் நெக்ஸ்ட் பாட்டு கேட்டுரு, தயவுசெய்து இது கேட்காதுன்னு சொல்லிட்டேன். சரி, நெக்ஸ்ட் பாட்டு போட்ட உடனே ஸ்பீடு குறைஞ்சி போச்சு. ஆனால் ஒரே டான்ஸாக ஒரே குச்சி ஆடிட்டே, அவன் மட்டும் இல்லை, எனக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த பாட்டை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சேம் அதே படம், அந்த படத்துடைய பாட்டே அப்படி போடு போடு. ஸோ இந்த பாட்டு கேட்கணுங்கன்னா அந்த பாட்டு கேட்டோடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம் ஓட்டிகிட்டு இருக்கும்போது டிரைவிங்கில். ஸோ உடனே என்ன பண்ணிட்டேன், அடுத்த நெக்ஸ்ட்டு போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு போட்டோடனே ஷல்லல்லா அந்த பாட்டு வந்தோடனே தான் அங்கே பழையபடி நார்மலுக்கே வந்தோம். அதுவும் அந்த அப்படி போடு போடு எனக்கே ஒரு இன்சிடெண்ட் இருக்குது. எப்படிங்களா, நாங்கள் ஐவி போனோம், இண்டஸ்ட்ரியல் விசிட் ஸ்டூடெண்ட்ஸோட. ஸோ நாங்கள் ஒரு ஹெச்ஓடி, நான் ஒரு ஸ்டாஃபு, ஒரு ப்ரொஃபஸர், நாங்கள் போகும்போது நைட்டு வந்து அந்த கேம்ப் ஃபயர் வைப்பாங்கல்ல, அதை வைக்கும்போது பாட்டெல்லாம் போடுவாங்க, எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ நானும் அப்படியே நம்ம ப்ரொஃபஸர் ஆச்சே, ஸோ நானும் கொஞ்சம் அப்படி ஆடிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த பாட்டு வருமா, இந்த பாட்டு வந்தோடனே எனக்கு எங்கேருந்து வந்துச்சு எனர்ஜின்னு தெரியலிங்க, அப்படி ஆடணும். பசங்க எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு தான் தெரிஞ்சுது நம்ம ஏன் அப்படி ஆடணும்னு. அந்த அளவுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு பூஸ்ட்டு, ஒரு எனர்ஜி, ஒரு மியூசிக்கு, அந்த ஸ்டெப்ஸு, அந்த பாட்டு பாடும்போது எல்லாருமே அந்த படத்துடைய ஸ்டெப்பை ஈஸியாக போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த பாட்டு அத்தனை தடவை பார்த்துருப்பாங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே அந்த என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு சூப்பரான ஸ்டெப், அது மறக்கவே முடியாது அந்த பாட்டை யாராலையுமே. கரெக்டுங்களா? சிக்னேச்சர் ஸ்டெப் அது ஆக்சுவலி அந்த பாட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ சரி, நீ எதுக்கு இந்த படம்லாம் உங்களுக்கு என்னென்னு, நான் எந்த படத்தை பற்றி இப்போ பேச போகிறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுருக்கோம். ஸோ கில்லி 2004 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்துடைய ஜேர்னல் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம். ஸ்போர்ட்ஸ்னால் பர்டிகுலர்லி எந்த ஸ்போர்ட்ஸ்னால் கபடி. ஓகேங்களா? இந்த படத்தில் வந்து காஸ்ட் வந்து விஜய் அவர்கள், வேலு, த்ரிஷா, தனலக்ஷ்மி, அதுக்கப்புறம் வந்து பிரகாஷ் ராஜ், முத்துப்பாண்டியன். ஸோ அந்த செல்லம் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பர்டிகுலராக நமக்கு ஒருத்தர் மேலே ஒரு எதிரியாக பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒருத்தரை நம்ம அன்பாக பார்க்குறதா இருந்தாலும் சரி, இந்த வேர்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த படத்தில் இருந்தான். ஸோ இந்த படத்தில் வந்து நேற்று படத்தில் வந்து காமெடியனுக்கு ஈக்குவல் ரோல் இருந்த ஒரு படம்னு சொன்னேன்னா இந்த படம் ஃப்ரெண்ட்ஸு. அதே மாதிரி இந்த படம் வந்து வில்லனுக்கு சூப்பர், வில்லன்னா கேரக்டர் கூட நம்மளால் ரசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த படத்தில் பிரகாஷ் ராஜருடைய கேரக்டர், அதான் அந்த முத்துப்பாண்டியன்ற ரோல்.
ஸோ இந்த படம் வந்து ஆக்சுவலி இது தெலுங்கு படம் ஒக்கடு மகேஷ் பாபு நடித்த படம். இந்த படத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணி டைரக்ட் பண்ணது வந்து தரணி, மியூசிக் டைரக்டர் வந்து வித்யாசாகர். ஓகேங்களா. ஸோ இந்த படத்தில் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக அங்கங்கே சேஞ்ச் பண்ணாங்க. முக்கியமாக என்னென்னா இந்த படத்தில் வந்து அவங்க அப்பாவுக்கு, விஜய் அவங்க அப்பாவுக்கு வந்து கபடி அவர் விளையாடுறது பிடிக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அங்கங்கன்னு ஒரு மைனர் சேஞ்ச் தான் பண்ணியிருக்காங்க இந்த கதையில். ஸோ இந்த கதையில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து முழுக்க எப்படின்னா இது ஆக்ஷன் ஹீரோ. இயர்லி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கிராசிங் தமிழ் ஃபிலிம் 2004 ஹையஸ்ட் கிராசிங் ஃபிலிம் எதுன்னா இந்த கில்லி படம் தான். மாசிவ் பிளாக் பஸ்டர். ஓகேங்களா. ஸோ ரிலீஸ் ஆன இனிஷியல் ஸ்டேஜ்லேயே 50 கோடியை தாண்டிடுச்சு. ரைட்டுங்களா. 200 days. ஸோ அதை தான் மேசிவ் ஹிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் ஜோதிகாவை தான் நடிக்க வைக்கிறதா இருந்தது. அவங்களால கால் ஷீட் ப்ராப்ளமால் இதை அக்செப்ட் பண்ண முடியல. அதே மாதிரி விஜய் ரோலுக்கு அஜித்தை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அஜித் அவர்கள் கூட இது ரீமேக்கு தெலுங்கு அப்படின்னும் போது கொஞ்சம் தயங்கினாரா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கு பிறகு கதை கேட்டுட்டு விஜய் அவர்களுக்கு பிடிக்கவே இந்த படத்தை அவர் நடிக்க ஒத்துக்கிட்டு இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இவர் விமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ விமல் இப்போ இந்த பசங்க, அதுக்கப்புறம் கலவாணி இந்த படத்துலலாம் நடிச்சார் பாருங்க. அவர் இந்த படத்தில் டீம்மேட்டாக அந்த கபடி டீமில் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டாக வருவார் விமல்ன்றவர் இந்த படத்தில் விஜயோட. அது மட்டும் இல்லாமல் இவர் அன்அஃபிஷியல் அசிஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். யார்? விமல் அவர்கள். ஸோ இந்த படம் வந்து ஒரு சீன், டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த சீனே என்னென்னா சென்னையிலேருந்து விஜய் அவர்கள் வந்து சென்னையிலிருந்து மதுரைக்கு கபடி விளையாட போவார். ரைட்டுங்களா. ஸோ ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் காட்டுவாங்கல்ல. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆக்சுவலாக அது வந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது, அது விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். ஏன்னா க்ரௌடை நம்ம மேனேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அப்போல்லாம் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஸ்டார். ஸோ க்ரௌடெல்லாம் கேதர் ஆகிட்டாங்க அப்படின்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இதை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெம்பரரியாக அந்த இடத்துல மட்டும் தமிழ் வேர்டிங்ஸ் போட்டு, ஏன்னா அது தெலுங்கில் இருக்கும்ல, ஸோ தமிழ் வேர்டிங்ஸ் போட்டு ஜங்ஷன் அப்படின்னு போட்டு சைன் போர்டு போட்டு படம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கில்லி படத்தில் எல்லா கேரக்டர் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கூட ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். என்னது? அது லைட் ஹவுஸ். ரைட்டுங்களா. ஸோ அதே தெலுங்கு வெர்ஷனில் வந்து சாமினார் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு பதில் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து அந்த லைட் ஹவுஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கிற மாதிரி செட்டெல்லாம் போட்டு ஜிவி கார்டன் மகாபலிபுரத்தை தான் இந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த ஷூட்டிங்கை விநாயகர் சதுர்த்தி வரும், அது 2003 விநாயகர் சதுர்த்தி க்ரௌட்ல தான் இந்த படத்தையே ஷூட் பண்ணாங்களாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கிராஸ் எவ்வளோ, இந்த படத்துடைய கிராஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் ரிலீஸில் இனிஷியல்லி 50 crores தாண்டினது. பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 இந்த படம் 2024 இந்த படம் ரீரிலீஸ் பண்ணாங்க. ரைட்டுங்களா. அது 4K வெர்ஷன் டிஜிட்டைஸ் பண்ணி ஏப்ரல் 2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் எதை வச்சுன்னா 20th anniversary பேஸ் பண்ணி. ஸோ நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த படம் செகண்ட் ரீரிலீஸ்லேயே நியர்லி 32.50 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இது என்னதுன்னா இது வந்து ஹையஸ்ட் கிராசிங் ரீரிலீஸ் ஃபிலிம். எதை ஓவர்டேக் பண்ணுச்சுன்னா டைட்டானிக் ரீரிலீஸ் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு கலெக்ஷன் வரலையா. ஸோ அந்த அளவுக்கு இது ரீரிலீஸோட கலெக்ஷன் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கில்லி படம் வந்து விஜய் அவர்களுடைய கரியரில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ. இந்த படம் பல தடவை டிவியில் போட்டாலும் சரி, பல தடவை ரீரிலீஸ்ன்னு செய்தாலும் சரி, மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்க சலிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் இந்த படத்துடைய எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இந்த படத்தில். அதுவும் விஜய் கரியரில் இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அது மட்டும் இல்லாமல் ரொமான்ஸ் விஜய் வந்து ஆக்ஷன் விஜயா இந்த படத்தில் ஒரு மாற்றம் கொடுத்துருக்காரு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ஷன் மட்டும் இல்லை, காமெடி தாமுது,
தாமு இவங்களதெல்லாம் வந்து காமெடி நல்லா இருக்கும். ஏன் விஜய் அவர்களே ஃபேமிலி சரௌண்டிங்கில் போடுற காமெடி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த காமெடிக்கோசமே படம் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த காமெடியை எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு மறுபடியும் சிரிப்பு கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒரு ஜோக்ஸ் எல்லாம் ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சிரிப்பு வராது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கூட சேர்ந்து செய்கிற காமெடி, அவங்க அப்பா கூட சேர்ந்து செய்கிற காமெடி, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வர காமெடி, அந்த வீட்டில் வந்து அந்த பூஜை பண்ணுவாங்களே, ஓமம் வளர்ப்பாங்க, அவங்க நல்லா படிக்கணும், ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த சீனில் நடக்கிற காமெடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆக்ஷன் மூவிக்கு மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் காமெடியை சேர்ந்து ஆக்ஷன் கொடுத்துருப்பார் இந்த படத்தில். ஸோ இந்த படத்தை பற்றி நான் சொன்ன தகவல் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.